பின்னால் போகும் செல்ல ஆடு நான் தானே. இயேசுவின் பின்னால் போகும் செல்ல ஆடு நான் தானே. மேய்ப்பனின் பின்னால் போகும் செல்ல ஆடு நான் தானே. இயேசுவின் பின்னால் போகும் செல்ல ஆடு நான் தானே. இயேசுவை நான் ஃபாலோ பண்ண வேதம் தீனம் பாடிப்பேன். இயேசுவை நான் ஃபாலோ பண்ண வேதம் பாடி வாழுவேன். இயேசுவை நான் ஃபாலோ பண்ண காலை மாலை ஜெபிப்பேன். இயேசுவை நான் ஃபாலோ பண்ண பாவத்தை நான் தவிர்ப்பேன். இயேசுவை நான் ஃபாலோ பண்ண வேதம் தீனம் பாடிப்பேன். இயேசுவை நான் ஃபாலோ பண்ண வேதம் பாடி வாழுவேன். இயேசுவை நான் ஃபாலோ பண்ண காலை மாலை ஜெபிப்பேன். இயேசுவை நான் ஃபாலோ பண்ண பாவத்தை நான் தவிர்ப்பேன். இயேசு என் முன்னே செல்லுவார், என் தடைகளை மாற்றிடுவார். இயேசு என் முன்னே செல்லுவார், என்னை சேதமின்றி காத்திடுவார். ஜெபம்னுமா? ஜெபம்னா என்ன செய்யணும்? முழங்கால் போடணும், கண்ணை மூடணும், கையை கூப்பணும். பாப்போமா? வெரி குட். சரி, எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஏசப்பா, இந்த மத்தியான வேலைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த நிகழ்ச்சிகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ ஜெப பாடல். எல்லாரும் எந்திரிச்சுப்போமா? தீம் சாங் பாடலாமா? Are you ready? Let's go. ஒன்றாய் கூடுவோம் இயேசுவை நோக்கி பார்க்க.
5 நாள் தலைப்புகளையும் கருத்து வசனத்தையும் நமக்கு சொல்ல வராங்க பிகினர்ஸ். 5 நாள் தலைப்புகளையும் கருத்து வசனத்தையும் சொல்ல வராங்க பிகினர்ஸ். அதுக்கப்புறம் ஐலேசா பாட்டு போட வராங்க சீனியர். VBS கருத்து நோக்கிப்பா. நாள் 2 உயர்த்துவா. நாள் 3 முன் செல்வார். நாள் 4 பயன்படுத்துவார். 5 அழைத்து செல்வார். எல்லாம் ஒரு விபிஎஸ் கிளாப் பண்ணிடலாமா குட்டீஸுகளுக்கு? ஐலேசா போட வராங்க சீனியர். பிரயாசப்பட்டேங்க, ஒரு மீனும் அகப்படலைங்க, வலைகளை அலசினேனுங்க. எத்தனையோ படகு இருக்க என்ன தேடி ஏசப்பா வந்தாங்க. ஆழத்துல வலைய போட்டு வலையிலேயே மீன் பிடிச்சேனுங்க. எத்தனையோ படகு இருக்க என்ன தேடி ஏசப்பா வந்தாங்க. ஆழத்துல வலைய போட்டு வலையிலேயே மீன் பிடிச்சேனுங்க. சின்ன தம்பி தங்காய் கேளுங்க, சின்ன தம்பி தங்காய் கேளுங்க. பாவியான என்னைய மீட்டு மனுஷனை பிடிக்க வைத்தீர். உனக்கும் கிருபை தந்து உலகமே அறிய வைப்பார். பாவியான என்னைய மீட்டு மனுஷனை பிடிக்க வைத்தார். உனக்கும் கிருபை தந்து உலகமே அறிய வைப்பார். எல்லாம் ஒரு விபிஎஸ் கிளாப் பண்ணிடலாமா? அண்ணமா இருக்கு. நாள் 1 தலைப்பும் வசனமும் சொல்றதுக்கு பிரைமரி நாள் 1 தலைப்பு வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டான தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8. வெரி குட். இந்த தம்பிக்கு ஒரு விபிஎஸ் கிளாப் பண்ணிடலாமா? அடுத்து பாட்டு துரத்திப்பிடி பிரைமரி பாய்ஸ். வெரி குட். நல்ல ஓட சாத்தான துரத்தி வெற்றிகரமாக போறாங்க பிரைமரி பாய்ஸ். எல்லாரும் ஒரு விபிஎஸ் கிளாப். வெரி குட். வினாவிடை பிகினர்ஸ் வந்து இப்போ வினாவிடை. கர்த்தர் எதனால் ஜனங்களை அழித்தார்? ஜலப்பிரளயத்தினால். நோவாவின் குமாரர் யார்? சேம், காம், யாபே. சாமுவேலை கர்த்தர் எத்தனை முறை கூப்பிட்டார்? 4 முறை. இஸ்ரவேல் எக்கால ஊதி பானை உடைத்து தீவெட்டி பிடித்து எண்ணெய் முழங்கினார்கள். கர்த்தருடைய பட்டயம், கிரியோனுடைய பட்டயம். சிறிய நாட்டின் படைத்தலைவன் யார்? நாகமான். நம்ம இந்த அருமையான பிள்ளைங்களுக்கு ஒரு விபிஎஸ் கிளாப் பண்ணிடலாமா?
வினாவிட அடுத்து மனப்பாட வசனம் 5 நாட்கள் பிகினர்ஸ். மனப்பாட வசனம் பிகினர்ஸ். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். யோவான் 1:16. என்னை தமது கூடாரத்தில் மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். சங்கீதம் 27:5. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார். உபாகமும் 31:8. நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 2:15. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். 1 தெசலோனிக்கேயர் 5:24. அருமையான பிள்ளைங்களுக்கு ஒரு விபிஎஸ் கிளாப் பண்ணிடலாமா? வெரி குட். இப்போ நாள் 2 தலைப்பும் வசனமும் பிகினர் சொல்ல வாராம். நாள் 2 தலைப்பு வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. வெரி குட். தம்பிக்கு ஒரு விபிஎஸ் கிளாப் பண்ணிடலாமா? வெரி குட். இப்போ பட்டம் விடுறதுக்கு வராங்க பிரைமரி, எல்லாம் ரெடியா இருந்துக்கிடுங்க. அவங்க பட்டம் எப்படி பறக்குதுன்னு பாருங்க. பறக்குது பார் பட்டம், கலர் கலரா பட்டம். பறக்குது பார் பட்டம், கலர் கலரா பட்டம். பட்டம் விட்ட பிள்ளைங்களுக்கு ஒரு விபிஎஸ் கிளாப் பண்ணிடுவோமா? இப்போ அடுத்து நாடகம் பார்க்கறதுக்கு நீங்க ரெடியா? ஜூனியர் பாய்ஸ் ரெடி. காணாவூர் கல்யாண நாடகத்தை நடத்த போறாங்க. ஜூனியர் பாய்ஸ் காணாவூர் கல்யாணம். காணாவூர் கல்யாண வீட்டிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவும் அவருடைய தாயாரும் 12 சீசர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம்லாம் இருக்கா? ஆமாங்க ஐயா. ஜக்கு மக்கள்லாம் இருக்கா? ஆமாங்க ஐயா. சரி, எந்த குறையும் வரக்கூடாது. எல்லாம் சரியா இருக்குங்க ஐயா. காட்சி 2. நல்லா டேஸ்டாக இருக்கு. நல்லா டேஸ்டாக இருக்கு. நல்லா டேஸ்டாக இருக்கு.
எல்லாரும் நல்லா திருப்தியா சாப்பிட்றாங்களா? சாப்பிட்றாங்க ஐயா. ஜக்கில் திராட்சை ரசம் இருக்கான்னு போய் பாருங்க. ஐயோ ஐயா ஐயா, எல்லா திராட்சை ரசமும் காலி ஆயிட்டு. அப்படியா? நான் இப்போ என்ன பண்ணுறது? ஏசோட அம்மாட்ட போய் கேட்போம், அவங்க ஏதாவது நம்மளுக்கு உதவி செய்வாங்க. அம்மா அம்மா, திராட்சை ரசம் எல்லாம் காலி ஆயிட்டு. அப்படியா? மகனே, இந்த கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் எல்லாம் காலி ஆயிட்டா, என்ன பண்ண போகிறாய்? ஸ்ரீதையே, உனக்கும் எனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்ய வேண்டும். அப்படியே செய்கிறோம் அம்மா. கற்சாடிகள் எத்தனை இருக்கிறது? 6. அதிலே தண்ணி நிரப்புங்கள். இதை மோந்து கற்சாடி ஆசிரியர் கொடுங்கள். பந்து விசாரிப்பாளர்கிட்ட போய் கொடுங்கள். அப்படியே செய்கிற ஐயா. என்ன ஒரு ருசி! இது எப்படி? இது எங்கிருந்து வந்தது? இயேசு சொன்னபடியே தண்ணி 6 கற்றாடிகளில் மூத்தி தண்ணி நிரப்பினோம். அவர் சொன்னபடியே கீழ்ப்படிந்து தண்ணியை நிரப்பினோம். வேற ஒன்றும் தெரியவில்லை. மணவாளனே, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்துவிட்டு பின்பு ருசி குறைந்த திராட்சை ரசத்தை கொடுப்பார். நீரோ நல்ல திராட்சை ரசத்தை வைத்தீரே, இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. நன்றி. மிக்க சந்தோஷம். இவ்விதமாக இயேசு தம்முடைய முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஜூனியர் பாய்ஸுக்கு ஒரு விபிஎஸ் கிளாப் பண்ணிடலாமா? கானா ஊர் கல்யாணம். சரி, அடுத்து பிகினர்ஸ் எல்லாம் வந்து யோசேப்பை தேவன் எப்படி உயர்த்தினார்னு பிகினர்ஸ் இப்போ பாட்டு பாட போறாங்க. பாடல் எண் 6 பிகினர்ஸ். அடுத்து மனப்பாட வசனம். சீனியர் வராங்க. 5 நாட்கள்.
அவர் நம்முடைய கிரிகையின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். 2 தீமோத்தேயு 1:9. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியில் உள்ள அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். 1 சாமுவேல் 2:8. கர்த்தர் தாமே முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். உபாகமும் 31:8. நாளே பயன்படுத்துவார். சத்தியத்தின் செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயே எல்லாவற்றிலும் மனம் தெளிந்துள்ளவனாயிரு, தீங்கு அனுபவிப்பாய். சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்றி. 2 தீமோத்தேயு 4:5. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா முழுவதும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. 1 தெசலோனிக்கேயர் 5:23. எல்லாம் ஒரு விபிஎஸ் கிளாப் பண்ணிடலாமா? வெரி குட். ஓகே, அடுத்து 3வது நாள் வசனம் சொல்ல வராங்க. பிரைமரி நாள் 3, தலைப்பும் வசனமும் பிரைமரி. நாள் 3. முன் செல்வார், நான் உனக்கு முன்னே கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஏசாயா 45:2. மேய்ப்பனின் பின்னால் போகும் பாட்டு சீனியர். பாடல் எண் 8. சீனியர் மேய்ப்பனின் பின்னால் போகும். பின்னால் செல்லும் செல்லாடு நான் தானே, இயேசுவின் பின்னால் போகும் செல்லாடு நான் தானே. மேய்ப்பனின் பின்னால் போகும் செல்லாடு நான் தானே, இயேசுவின் பின்னால் போகும் செல்லாடு நான் தானே. இயேசுவை நான் ஃபாலோ பண்ண வேதம் தினம் படிப்பேன். இயேசுவை நான் ஃபாலோ பண்ண வேதம் படி வாழ்வேன். இயேசுவை நான் ஃபாலோ பண்ண காலை மாலை ஜெபிப்பேன். இயேசுவை நான் ஃபாலோ பண்ண பாவத்தை நான் தவிர்ப்பேன். இயேசுவை நான் ஃபாலோ பண்ண வேதம் தினம் படிப்பேன். இயேசுவை நான் ஃபாலோ பண்ண வேதம் படி வாழ்வேன். இயேசுவை நான் ஃபாலோ பண்ண காலை மாலை ஜெபிப்பேன். இயேசுவை நான் ஃபாலோ பண்ண பாவத்தை நான் தவிர்ப்பேன். இயேசு என் முன்னே செல்லுவார், என் தடைகளை மாற்றிடுவார். இயேசு என் முன்னே செல்லுவார், என்னை சேதமின்றி காத்திடுவார். இயேசு என் முன்னே செல்லுவார், என் தடைகளை மாற்றிடுவார். இயேசு என் முன்னே செல்லுவார், என்னை சேதமின்றி காத்திடுவார். வெரி குட். ரொம்ப அழகா, ரொம்ப அருமையா பாட்டு பாடினேன், ஆக்ஷன் போட்டேன். சீனியர் பாய்ஸுக்கு ஒரு விபிஎஸ் கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, வெரி குட். அடுத்து வினாவிடை பிரைமரி. வினாவிடை பிரைமரி. ஆஸ்திரியில் தகப்பனிடம் பங்கு கேட்டது யார்? இளையகுமாரன். தூர தேசத்துக்கு போன இளையகுமாரன் எவ்வாறு வாழ்ந்தான்? துன்மார்க்கமாய். அரண்மனையின் வாசக்காவலர் யார்? மொர்தெகாய். மொர்தெகாயை தூக்கு மரத்தில் போட வேண்டும் என்று நினைத்தது யார்? ஆமான். யோசபாத்திற்கு விரோதமாக எந்த தேசத்திலிருந்து வந்தார்கள் என்று யோசபாத்து கூறப்பட்டது? சிரியாவில் இருந்தோ. கர்த்தருடைய ஆவி யார் மேல் இறங்கியது? லேவி.
யுத்தம் யாருடையது நடந்தது என்று கர்த்தர் கூறினார். கர்த்தருடையது. இத்தாலி பட்டாளத்தில் 100க்கு அதிபதியின் பெயர் என்ன? கொர்னேலியோ. தேவதூதன் கொர்நேலியோவிடம் யாரை அழைத்து வர சொன்னான்? பேரு. புத்தியுள்ள கன்னிகளிடம் இருந்தது எது? தீவெட்டிகளும் எண்ணெயும். புத்தி இல்லாதவர்களிடம் இருந்தது என்ன? தீவெட்டிகள். வினாவிடை சொன்ன அருமையான பிரைமரி கேர்ள்ஸுக்கு ஒரு விபிஎஸ் கிளாப் பண்ணிடலாமா? சரி, இப்போ பாய்ஸு பாட்டு பிகினர்ஸ் பாட்டு பாட போகிறாங்க. வேஷம் போடாதே தம்பி, பிகினர்ஸ். ரொம்ப அருமையா அழகா சூப்பர். பிகினர்ஸுக்கெல்லாம் ஒரு விபிஎஸ் கிளாப் போட்டுடலாமா? எல்லாம் ஒரு விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க. வெரி குட். இப்போ அடுத்து ஒரு நாடகம். யோசபாத் ராஜா. யோசபாத் ராஜா என்ன செய்ய போறாருன்னு பார்ப்போமா? பிரைமரி நாடகம் யோசபாத் ராஜா. அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரர்கள் யுத்தத்திற்கு யூதா ராஜாவாய யோசபாத்துக்கு விரோதமாக பேசினார்கள். வாங்க வாங்க, ராஜாக்கு விரோதம் ஆயுதத்துக்குங்க. யோசபாத்தின் உளவாளிகள் யோசபாத்திடம், ராஜாவாகிய யோசபாத்தை நீர் வாழ்க, உங்களுக்கு விரோதமான சீரோ நாட்டில் இருந்து படையெடுத்து வராங்க. அப்படியா? யூதாவிலோ கர்த்தருக்கு பயந்த ஜனங்களை எல்லாம் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வாருங்கள். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லளவோ தேவனின் தேவரி. கர்த்தருடைய ஆவி லேவியின் மேல் இறங்கினது. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். இந்த யுத்தம் உங்களோடதல்ல, தேவனுடையது. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர்கள் அதிகாலமே எழுந்து யுத்தத்திற்கு போனார்கள். கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைக்கப்படுங்கள். பாடல்கார் எல்லாரும் வாருங்கள். பாடலார்கள் இப்பொழுது தேவனை பாடி துதியுங்கள். புத்தியோடு சுவாச உறுதியோடு விழிப்போடு எழுந்து நில்லு. தெளிந்த புத்தியோடு விசுவாச உறுதியோடு எழுந்து நில்லு. ஓட ஓட துரத்திடுவேன் சாத்தானை, ஓட ஓட துரத்திடுவேன். ஓட ஓட துரத்திடுவேன் சாத்தானை, ஓட ஓட துரத்திடுவேன். என்னுடைய யூதா கோத்திரத்தை தேவனை பாடி துதிக்கும் போது
ஒருவருக்கொருவர் விரோதமாக எழும்பி அவர்களை வெட்டுண்டு விழுந்தார்கள். அன்பான பிள்ளைகளே, யோசாபாத்தை போல நாம் தேவனை நோக்கி பார்க்கும்போது யோசபாத்துக்கு முன்பாக சென்று யுத்தம் செய்து தடைகளை அகற்றின கர்த்தர் நம்மளுடைய தடைகளையும் அகற்றி விடுவார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எபேசியர் 1:7. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். சங்கீதம் 37:34. கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். யாத்திராகமம் 13:21. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். 2 தீமோத்தேயு 1:14. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:17. வெரி குட். அருமையான பிள்ளைங்களுக்கு ஒரு விபிஎஸ் கிளாப் பண்ணிடலாமா? சரி, ஓகே. அடுத்து 4 வசனத்தை சொல்ல வராங்க சீனியர் பாய்ஸ். 4வது நாள் வசனம் சீனியர் பாய்ஸ். நாள் 4 தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். 2 தீமோத்தேயு 2:21. வெரி குட். தம்பிக்கு ஒரு விபிஎஸ் கிளாப் பண்ணிடலாமா? அடுத்து பாடல் 11 சின்ன தம்பி கேளு. சின்ன
ஒரு விபிஎஸ் கிளாப் பண்ணிடலாமா? வெரி குட், விபிஎஸ் கிளாப். சரி, இப்போ நம்ம ஐஸ்வர்யவான் லாசரு நாடகத்தை பார்ப்போமா? ஜூனியர் நமக்கு போட போறாங்க ஐஸ்வர்யவான் லாசரு நாடகம். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. இதற்கு உதாரணமாக ஒரு உண்மை சம்பவத்தை பார்க்க போகிறோம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரம் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். இந்த உலகத்துல நான் அனுபவிக்காத காரியம் ஒன்று இருக்கா? எல்லாம் எனக்கு சம்பூர்ணமாக இருக்கு. விலையேற பெற்ற வஸ்திரம் என்னிடம் இருக்கு. ஒவ்வொரு வேளையும் ருசியான சாப்பாடை நான் சாப்பிட்டு மகிழ்கிறேன். என்னை விட ஐஸ்வர்யவான் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. நான் தான் ஐஸ்வர்யவான். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய லாசர் அருகே வந்து அவனுடைய மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளை தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். கர்த்தாவே, இந்த ஏழை மனுஷனுக்கு எளிய உணவை தந்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய தயவை தருகிறேன். நன்றி ஆண்டவரே. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஐயோ எரியுதே, வேதனையாயிருக்கிறதே. அந்த உலகத்தில் நான் எப்படி இருந்தேன்? இப்போ தாகத்துக்கு கூட தண்ணீர் இல்லையே. ரொம்ப எரியுதே. இந்த அவியாத அக்கினி என்னை அவிக்குதே. ஐயோ தாங்க முடியலையே. இவ்வாறாக ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி லாசருவை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் நான் வேதனைப்படுகிறேனே. என் மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் நன்மைகளை அனுபவித்தாய். அதே போல் லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். இப்பொழுது அவன் தேய்ச்சப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அது மட்டுமல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரருண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்திற்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீரவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும். அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரில் இருந்து ஒருவன் அவர்களுக்கு போனால் மனம் திரும்புவார்கள். அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள். மனுஷருக்கு முன்பாக நீதிமானாய் வாழ்வது முக்கியமல்ல, தேவனோ நம் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷர்களுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. வெரி குட். இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு விபிஎஸ் கிளாப் பண்ணிடலாமா? சீனியர் கேர்ள்ஸ். அடுத்து நம்ம ஒரு பாட்டு நமக்கு காகமண்ணே பாட்டு பாட வராங்க பிகினர்ஸ். காகண்ணே எங்க போறீங்க? ஏசப்பா இருக்க இடம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, எனக்கு தெரியாது. வந்து
காகாடின பாட்டு நல்லா பாடினாங்களா? ஒரு விபிஎஸ் கிளாப் பண்ணிடலாமா? பிள்ளைங்க நல்லா ஆக்ஷன் போட்டாங்களா? சரி, ஓகே. அடுத்து திராட்சை தோட்டம் நாடகம் சீனியர் பாய்ஸ். சரி, அதிகாலை ஆயிட்டு திராட்சை தோட்டத்துக்கு வேலை செய்யறதுக்கு ஆளுக்கு யாரும் இருக்காங்களான்னு பார்ப்போம். என்னோட திராட்சை தோட்டத்தில் வேலை இருக்கு, நீங்க வந்து வரீங்களா? வாரம். சம்பளம் எவ்வளோ கொடுப்பீங்க? நான் உங்களுக்கு ஒரு பணம் தாரேன். சரி. என்னோட திராட்சை தோட்டத்தில் வேலை இருக்கு, நீங்க வரீங்களா? சரி, போயிட்டாங்க. நீங்க ஏன் இங்க சும்மா நின்று இருக்கீங்க? திராட்சை தோட்டத்தில் வேலை இருக்காங்க, போங்க. சரி. நீங்க ஏன் இங்க சும்மா நின்றுட்டு இருக்கீங்க? எங்களுக்கு வேலை இல்லாதாங்க நின்றுட்டு இருக்கோம். அப்படியா? என் திராட்சை தோட்டத்தில் வேலை இருக்கு, நீங்க போய் வேலை செய்யுங்க. உங்களுக்கு நியாயமான கூலியை நான் தரேன். சரி. உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தாரன்னு இருக்காங்க? ஒரு பணம். ஒரு பணமா? அப்புறம் நம்மளுக்கு அரை பணம் மாட்டி தருவாங்க. வா வேலை பார்ப்போம். கணக்குல இவங்க எல்லாரும் நம்ம தோட்டத்துல வேலை பார்த்துருக்காங்க. அதனால இவங்களுக்கு காலையில இருந்து வேலை பார்த்தவங்க இருந்து சாயங்காலம் வரை வேலை பார்த்தவங்களுக்கு கரெக்டான சம்பளத்தை கொடுத்துருங்க. ஓகே. எல்லாருக்கும் அதிகாலையில் வந்தவனுக்கு லேட்டாக வந்தவனுக்கும் ஒரே பணமா? எல்லாருக்கும் சரியான கூலியை கொடுத்துருங்க, ஒரே மாதிரி. ஓகே. நம்மளுக்கு அரை பணம் தான் கொடுப்பாங்கன்னு நினைச்சோம், ஒரு பணம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் தேவனுடைய கிருபை. ராஜா, நாங்கள் அதிகாலையில் வந்து இந்த வெயிலில் உழைச்சிருக்கோம். எங்களுக்கும் ஒரு பணம் தான். அவங்க 1 மணி நேரம் வேலை பார்த்துருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு பணம் தான். நியாயமா இது? நான் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி பேசினேன். ஒரு பணம். நான் உங்களுக்கு அதை கொடுத்தனா இல்லையா? ஆமாம். அவங்களுக்கு கொடுக்குறது அது என்னோட ஒரு என்னோட பணம். அதுக்கு வந்து எனக்கு என்னோட பணத்தை எனக்கு கொடுக்க அதிகாரம் இல்லையா? நான் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் வாங்கிக்கோங்க. அவங்களுக்கு கொடுத்தது வந்து நான் வந்து தயலானா இருக்கிறதுனால அவங்களுக்கு நான் கொடுக்கேன். உங்கள் வன்கனால அதை பார்க்க வேண்டாம். நீங்கள் அதனால உங்களுக்கு கொடுத்ததை நான் கொடுத்துட்டேன். அவங்களுக்கு கொடுக்குறதும் கொடுக்காதே, அது என்னோட விருப்பம்ல. உங்களுக்கு கொடுத்ததை கொடுத்துலாம் நீங்கள் போங்க. எப்படி கொடுத்துட்டேன். திராட்சை தோட்டம் சீனியர் பாய்ஸுக்கு ஒரு விபிஎஸ் கிளாப் போட்டுடலாமா? இப்போ அடுத்து மனப்பாட வசனம் பிரைமரி. மனப்பாட வசனம் பிரைமரி. நாள் 1. கிருபை அளிப்பார். அக்கிரமங்களில் மருத்துவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எபேசியர் 2:5. நாள் 2 உயர்த்துவார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவர்களுடைய பலண்ட கைக்குள் அடங்கியிருங்கள். 1 பேரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாள் 3. முன் செல்வார். கர்த்தர் முன்னே போவார். கர்த்தர் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராக இருப்பார். ஏசாயா 52:12. நாள் 4. பயன்படுத்துவார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருங்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைஞ்சிருக்க மாட்டாது. மத்தேயு 5:14. நாள் 5. அழைத்து செல்வார். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். மத்தேயு 24:44. வெரி குட். நம்ம ஒரு விபிஎஸ் கிளாப் பண்ணிடலாமா? மனப்பாட வசனம் சொன்ன பிரைமரிக்கு. ஓகே. அடுத்து ஜூனியர் பாடல் இடமுண்டோ இடமுண்டோ. அவருக்கு இடங்கொடாமல் உள்ள
கொண்டார் உன் உயிரை கொடுத்தார் உள்ளத்தை நீ அவருக்கு கொடுத்தார் உன்னை அதிகமாக பயன்படுத்துவார் உன்னை முற்றிலுமாக அவருக்கு கொடுத்தார் நிச்சயமாக உன்னை பயன்படுத்திடுவார். சூப்பர், நல்லா அழகா ஒரு விபிஎஸ் கிளாப் போடுங்க. வெரி குட். சரி, 4-5 தலைப்பு வசனமும் சொல்ல வராங்க ஜூனியர் பாய்ஸ். 4:5 அழைத்து செல்வார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பிலேபியர் 3:20. அதை நம்மளை எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்கான். சரியா, நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, வெரி குட். தம்பிக்கு ஒரு விபிஎஸ் கிளாப் பண்ணிடுவோமா? ஓகே, ஜூனியர் கேர்ள்ஸ் வராங்க. பாடல் 14 போலாமா போலாமா. ஜூனியர் கேர்ள்ஸுக்கு ஒரு விபிஎஸ் கிளாப் பண்ணிடலாமா? ஏலேலோ ஐலேசா போட்டார். 5 நாள் தலைப்பு வசனத்தையும் மொத்தமாக சொல்ல வரான் சீனியர் பாய்ஸ். அடுத்த வசனம், என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஏசாயா 45:22. நாள் 1 கிருபை அளிப்பார். கிருபையினாலே விசுவாசித்து கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8. நாள் 2 உயர்த்துவா. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. நாள் 3 முன் செல்லுவா. நான் உனக்கு முன்னே போக கோணானவைகளை செவ்வையாக்குவேன். ஏசாயா 45:2. நான் 4 பயன்படுத்துவா. தன்னை சுத்திகரித்தில் கொண்டால் அவன் பரிசுத்தமாகப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கினையும் ஆயத்தமாகப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். 2 தீமோத்தேயு 2:1. 4:5 அழைத்து செல்வா. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர் 3:20. தம்பிக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? விபிஎஸ் கிளாப்பு. 5 நாள் தலைப்பு வசனத்தையும் ரொம்ப அழகாக சொன்னாப்புல. தம்பி பேர் சாமுவேல், அந்தோனியார்புரம், மெக்கிலம்மா பேரன். ஓகே, சரி நம்ம விபிஎஸ் யார் ரெடியாக இருக்கா? சீனியர் பாய்ஸ் ரெடியாக இருக்காங்களா? ஓடியா சமுத்திரம். விபிஎஸ் கருத்து நோக்கிப்பார். என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். இது ஏசாயா 45:22. நாள் 1 கிருபை அளிப்பார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டாக்கப்பட்டதல்ல, இது தேவனுடைய ஈவு.
எபேசியர் 2:8 நாள் 2 உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10 நாள் 3 முன் செல்வார். நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஏசாயா 45:2 நாள் 4 தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நிறைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். 2 தீமோத்தேயு 2:21 கருத்து வசனம், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஏசாயா 45:22 நாள் 1 கிருபை அளிப்பார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8 நாள் 2 உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10 நாள் 3 முன் செல்வார். நான் உனக்கு முன்னே போய் கோலனானவைகளை செவ்வையாக்குவேன். ஏசாயா 45:2 நாள் 4 பயன்படுத்துவார். தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாகப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரைக்கும் ஆயத்தமாகப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். 2 தீமோத்தேயு 2:21 நாள் 5 அழைத்து செல்வார். தம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர் 3:20 நாள் 2 உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்ந்திருக்கிறவர்களுக்கோ அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யோகப்பு 4:10 கிருபை அளிப்பவர். கிருபை நாளே விசுவாசத்தில் கொண்டு ரட்சிக்கப்பட்டது ஈவு. இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8 VBS 5 நாட்களும் வந்து கலந்து கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்தந்த பகுதிகளில் சண்டே கிளாஸ் உண்டு. அந்தந்த ஏரியாக்களில் சண்டே கிளாஸ் உண்டு. நீங்கள் அந்த சண்டே கிளாஸில் என்ன செய்யணும்? தொடர்ந்து நீங்கள் பங்கு கொள்ளணும். சரியா? சரி. இப்போ யாரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ப்ரைஸ் கொடுக்க வேண்டாம். இந்த ஆண்ட்ருக்கெல்லாம் ப்ரைஸ் கொடுக்க வேண்டாம். பேச்சியம்மா, ஆண்ட்ருக்கெல்லாம் ப்ரைஸ் கொடுக்க வேண்டாம். இந்த அவன் பேர் என்ன பேர்? உனக்கு ப்ரைஸ் வேண்டாமா? அமைதியாக இருந்தால் தான் ப்ரைஸ் கொடுப்போம். இப்போ நீ எல்லாரும் ப்ரைஸோடு போவாங்க, நீ வேடிக்கை பார்த்துட்டு போகக்கூடாது. சரி, ஜெபம் பண்ணி முடிச்சிருவோமா? இந்த பாருங்க, உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட தான். ஆமாம், சரியா? உட்காருங்க. உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட ப்ரைஸ் உண்டு, உங்களுக்குள்ள சர்டிஃபிகேட் உண்டு, அப்புறம் இன்னைக்குள்ள ஸ்நாக்ஸ் உண்டு. சரியா? எதெல்லாம் உண்டு? என்ன உண்டு? ப்ரைஸு, சர்டிஃபிகேட்டு, ஸ்நாக்ஸு. சரியா? எல்லாத்தையும் வாங்கிட்டு போகணும். ப்ரைஸை வாங்கி எங்கே வச்சுருக்கணும்? கையிலே வச்சுருக்கணும். நீ ப்ரைஸை வாங்கி கீழே வச்ச காணாமல் போயிடும். ப்ரைஸை வாங்கி கீழே வச்சுன்னா அப்புறம் பறக்க தான் விட வேண்டியிருக்கும், பிறகு காணாமல் போயிடும். சரி, ஓகே. டீச்சர்ஸ் நீங்கள் கவனமாக சொல்லி கொடுங்க. இப்போ டீச்சர்ஸ் சாங் எல்லோரும் முன்னால் வாங்க. பிள்ளைங்கள்லாம் உட்காருங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் பாட்டு பாடினீங்கல்ல, இப்போ டீச்சர்ஸ் பாட்டு பாட போகிறாங்க. இல்லா
மட்டும்